பயங்கரவாதத்தை முற்றாக ஒழித்து விட்டோம். அங்கே ஜனநாயகம் தழைத்தோங்கி இருக்கிறது, அமைதி நிலவுகிறது. சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு சென்று வரலாம் என்றெல்லாம் நமது இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் உறுதியளித்தார். அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 370 அரசமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கம் செய்துவிட்டு ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசங்களாக உடைத்து அங்கே அமைதியை நிலைநாட்டிவிட்டோம், பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டோம் என்றுதான் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் உலகாங்கிதம் அடைந்தார். ஆனால் அதற்கு பிறகுதான் இத்தகைய கொடூரம் அரங்கேறி இருக்கிறது. அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 370 நீக்கினாலும் கூட அங்கே பயங்கரவாதம் தொடரும் என்பதைத்தான் இந்த கொடூர நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்களே இது குறித்து கருத்து சொல்லுகிற போது, இந்திய ஒன்றிய அரசின் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை தோல்வியடைந்திருக்கிறது, உள்துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 2008 புல்வாமா தாக்குதல் நடந்தபோது அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த திரு சிவராஜ் பாட்டீல் அவர்கள் அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகினார். இது ஒரு முன்மாதிரி நிகழ்வு என்பதை அனைவரும் அறிவோம். அதன் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று, இந்த பெரும் துயரத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது அரசியல் நோக்கத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற கருத்து அல்ல. நாட்டின் பாதுகாப்பை முன்னிறுத்தி கவலையோடு நாங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து. பிரதமர் சவுதி அரேபியா சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு வேக வேகமாக நாடு திரும்பினார். நேரடியாக பிரதமர் அங்கே சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்ட இடத்திற்கு விரைவார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் பீகாரிலே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது. உள்துறை அமைச்சர் அங்கே போயிருக்கிற போது பிரதமர் அங்கே போக வேண்டிய தேவையில்லை என்று சிலர் வாதிடலாம். இவ்வளவு பெரிய துயரம் நிகழ்ந்திருக்கிற சூழலில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி பேசிய பிரதமர் அவர்கள் அந்த பகுதிக்கு நேரிலே சென்றிருந்தால் இன்னும் நமக்கு ஒரு ஆறுதலாக அமைந்திருக்கும். ஆனால் இந்த தாக்குதலை பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கசப்பான உண்மையாக இருக்கிறது. இது நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த கருத்தை முன்வைக்க விரும்புகிறோம். நாள்தோறும் இந்திய மக்களிடையே ஒற்றுமையை சிதைக்கும் பணியில் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் சமூக பிளவினையை செய்யக்கூடிய அரசியலை, வெறுப்பு அரசியலை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தாமல் தேர்தல் ஆதாயத்திற்காக சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைத்துக் கொண்டே இந்த மண்ணில் எப்படி இந்தியர் ஒற்றுமையை உருவாக்க முடியும்? இந்த கேள்வி மிகவும்
தவிர்க்க முடியாத ஒன்றாக எழுகிறது. சங் பரிவார்கள் இந்திய மண்ணில் மத நல்லிணக்கத்தை கட்டமைப்பதற்கு முன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்துக்களும் இஸ்லாமியர்களும், இந்துக்களும் கிறித்தவர்களும், இந்துக்களும் பௌத்தர்களும், இந்துக்களும் சீக்கியர்களும், இந்துக்களும் பார்சிகளும் சகோதரத்துவத்தோடு இந்த மண்ணில் வாழ்வதற்கு மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்க சங் பரிவார்கள் முன்வர வேண்டும். அப்போதுதான் இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல்களுக்கு எதிராக இந்தியர்கள் ஒன்றுபட முடியும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. தொடர்ந்து எல்லாமே ஒரு அணியில் இருக்க வேண்டிய நேரத்தில் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது ஒரு அணியில் இருக்க முடியாத அளவுக்கு தானே பிஜேபி இங்கே அரசியல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் இந்து முஸ்லீம் பிரச்சனையை உருவாக்குறாங்க. மத நல்லிணக்கத்துக்கு எதிரான அரசியலை தொடர்ந்து விதைக்கிறார்கள். வெறுப்பு அரசியலை தொடர்ந்து பரப்புகிறார்கள். அப்புறம் எப்படி இங்கே சகோதரத்துவம் இருக்கும், இந்தியங்கிற ஒற்றுமை இருக்கும்? சொந்த நாட்டு மக்களையே அந்நியர்களாக நடத்துகிற போக்கு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதிகரித்திருக்கிறது. இங்கே வாழக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் அந்நியர்களா, அந்நிய நாடுகளிலிருந்து இங்கே வந்த அகதிகளா? அவர்கள் இந்த நாட்டு மக்கள் தானே. அவர்களுக்கு எதிரான வெறுப்பை தொடர்ந்து விதைத்து கொண்டே இங்கே அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் என்றால் எப்படி முடியும்? இது எவ்வளோ பெரிய முரண்பாடு! ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தான் நாம் விரும்புகிறோம். அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வலியுறுத்துகிறது. சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிக்க பாஜக முன்வர வேண்டும், மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும், அதற்குரிய செயற்பாடுகளை செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற வேண்டுகோள் பாஜகவுக்கும் RSSக்கும். இதை நீங்கள் திமுக தலைவர்கிட்ட கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க.